கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. தமிழ்நாட்டுடைய பெயரையே அசிங்கப்படுத்திட்டாங்க. நேற்று சுற்றுப்பயணத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காற்றை விற்று ஊழல் செய்து தமிழக மக்களை திமுக அவமானப்படுத்திவிட்டதாக கூறியுள்ளார். தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு இயங்கி இருக்கின்றது, அதுலதான் வேலைவாய்ப்பு கிடைக்குது. அதே போல அம்மா வழியிலே வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதுவும் பல தொழிற்சாலைகள் பயன்பாட்டுக்கு வந்தது. அதுல இளைஞர்கள் வேலைவாய்ப்பு செய்யறாங்க. இன்றைக்கு பத்திரிகையில் பார்த்தா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த தொழிற்சாலைகள் வந்த மாதிரியும் தொழில் வளம் பெருகின மாதிரியும் இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிற வருமானம் அதிகமாக வந்த மாதிரியும் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனா இன்னும் அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் நடைமுறைக்கே வரல. ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு முதற்கட்ட பணி நடக்க வேணும். வர 3-4 வருஷம் ஆகும், அப்புறம் தான் அந்த தொழில் நடைபெறும். ஆனா திமுக ஆட்சியில அவர்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு 10% கூட நடைமுறைக்கு வரல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழில் தான் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்து பயன்பாட்டுக்கு வந்து அதனால பொருளாதாரம் தமிழகத்தில் உயர்ந்திருக்குது, வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு கிடைத்திருக்குது. இதுதான் யதார்த்த உண்மை. அத்தனையும் பொய். இன்றைக்கு பத்திரிகை திறந்தாலும் சரி, ஊடகத்தில் வந்த செய்திகளும் சரி, அத்தனையும் இன்றைக்கு பொய்யான ஒரு அறிக்கை விட்டு விளம்பரம் தேடுகின்ற அரசு விடியா திமுக அரசாங்கம். அதோட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் உங்களுக்கு தெரியும். அந்த கொடி பறக்குது இல்ல, தமாக கொடி பறக்குது இல்லைங்க, அது எதனால பறக்குது? காத்துனால தானே பறக்குது. காத்த கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. தமிழ்நாட்டுடைய பெயரையே அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த இலாக்காவுடைய அமைச்சர் சுமார் 1,74,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் இன்றைக்கு நாடு பூரா பரவிட்டது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இந்த திமுக காரணால நமக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்குது. விஞ்ஞான முறையில் ஊழல் செய்கிறாங்களா? இதுதான் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்வது. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி என்பதை இந்த நாடறியும். அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.